வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி வச்சு இன்னைக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் முதல்ல எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பூரணம் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த தேங்காய் துருவலை இது மாதிரி வெறும் வானலியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தோம் அப்படின்னா போதும். இது ரொம்ப கலர் மாறணும், ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்ல வாசனை வர்ற அளவுக்கு இது மாதிரி ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிப்புக்காக இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இலகி வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல வாசனைக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஏலக்காய் பவுடரும் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு கரெக்டாக இருக்குது பூரணம். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடணும். நம்ம அதே கடாயிலே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் இருக்க ரொம்ப ட்ரையாக ஆகிடும். அதனால் இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி மாவை கலந்துக்கணும். அதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு இன்றைக்கி ராகி மாவு எடுத்துக்க போகிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரை டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், அதனால நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் நம்ம ராகி மாவு சேர்க்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டிகிட்டே கிளறுங்க. நீங்கள் ஒரேடியாக கொட்டினாலும் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும், பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, கையில் தொடுற மாதிரி சூடும் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கைகளால் பிசைஞ்சு விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையால் பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு மாவு பதம் நல்லா உருட்டதுக்கு வரும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பூரணமும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நெய் தடவிட்டோம் அப்படின்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம். உள்ள நெய் தடவிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆயில் கூட தடவிக்கலாம். தடவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இதுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இது மாதிரி திணிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு விரலால் எல்லா பக்கம் இந்த அச்சு பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பதிகிறது மாதிரி அழுத்தி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் கரெக்டாக வரும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழுத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறமா உள்ளே நம்ம பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் எவ்வளோ உள்ளே பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொழுக்கட்டைக்குள்ளே தேங்காய் பூரணத்தை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் நம்ம கேழ்வரகு மாவை இந்த மாதிரி எடுத்து மூடி விட்டுறணும். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அச்சில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம இறுக்கி பிடிச்சிருந்தோம் இல்லையா, அப்படி பிடிச்சிருந்தாலும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி வெளியிலலாம் வந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு சூப்பராக மோல்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மணி கொழுக்கட்டை அருமையாக வந்திருக்கு.
அடுத்ததாக இதே மோல்டை ஓப்பனில் வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைடாக நம்ம எவ்வளோ மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு கேழ்வரகு மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அச்சு பதியிறது மாதிரி இந்த மாதிரி 2 சைடும் அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பூரணத்தை இதுக்குள்ளே நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா ஓரங்கள்லையும் அழுத்தி விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். அப்புறமா இந்த பூரணம் தெரியாமல் ராகி மாவால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதையும் மோல்டுலேருந்து இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பூரணத்தையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்களுக்காக கையில் ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கையால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கையால் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பெருவிரலில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஓரங்களில் அழுத்தி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நடுவில் நல்லா நைஸாக இருக்கணும். ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டே ஒரு தட்டையை அது மாதிரி பண்ணிக்கிங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழியாக இருக்குது இல்லையா, இந்த குழியில் நம்ம தேங்காய் பூரணத்தை இப்போ வச்சுக்க போகிறோம். தேங்காய் பூரணம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு 2 ஓரத்தையுமே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒரு டிசைனாக இருக்கும். நம்ம அச்சில் செய்கிறது மாதிரியே இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சு வச்சாச்சு. இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கணும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நான் இன்றைக்கி கடாயில் வைக்கிறேன். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்ம ரெகுலராக எப்போவும் இட்லி அவிப்போம் இல்லையா அந்த தட்டுலேயே வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அப்புறமா இடியாப்ப தட்டு தான் வச்சுருக்கேன். அது மேலே இந்த மாதிரி இட்லி துணியை போட்டுக்கலாம். இட்லி துணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை நல்லா அடுக்கிடலாம். எல்லாத்தையும் அடுக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம முதலே கொதிக்கிற தண்ணியில் இந்த ராகி மாவை கலந்து விட்டுருக்குறோம். அதுலேயே ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி ஆகிடும். 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ராகி மாவு நல்ல வெந்து நல்ல சைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு அப்படின்னாலே நல்ல வெந்து வந்திருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூடோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனாலுமே இது ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் வரைக்குமே நம்மளுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் இது மாதிரி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் சேர்ந்த காம்பினேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டையை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம அம்மாஸ் கிச்சனை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.